அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 1/1/2025 நாளைய தினம் ஆங்கில புத்தாண்டு. அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டில் முதல் நாளே பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரம் பற்றி ஏற்கனவே நம்ம சேனலை நான் பதிவு செய்திருக்கிறேன். வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி கிடைக்கணுமா, நீங்கள் நினைத்த விஷயம் நடக்கணுமா, இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரம் வருடத்தின் முதல் நாள் இரவு 11:24 11:58 வரைக்கும் இருக்கு. இந்த குறிப்பிட்ட நேரத்துல கிருஷ்ண பகவானுக்குரிய இந்த நட்சத்திரத்தை கிருஷ்ணரின் இந்த திருப்பெயரை சொல்லி நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் கடன் தீரும், நீங்கள் நினைத்தது மாறும், உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக தீரும். ஒரு எளிமையான சூட்சமத்தை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல்ல நாளைய தினம் முதல், அதாவது நாளைய ராசி பலன் பற்றி இன்று இரவே பதிவு செய்யப்படும். தினம்தோறும் ராசி பலன்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து வர இருக்கு. தொடர்ந்து பாருங்க. ராசி பலன் அன்று ராசி பலன் தெரிஞ்சு அந்தந்த நாளுக்குரிய சந்திராஷ்டமம், நல்ல நேரம், ராகு காலம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு நல்ல நேரத்துல செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்ப இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் என்னன்னு பார்த்தாச்சு. இந்த நேரத்துல கிருஷ்ணருடைய திருப்பெயரை, ஏன்னா இந்த நட்சத்திரத்தை கிருஷ்ணர் தன்னுடைய மயிலிறகுக்கு பின்னால் மறைத்து வைத்திருப்பதாகத்தான் புராணங்கள்ல சொல்லப்படுது. ஏன்னா இந்த நட்சத்திரத்தை பலர் தவறான விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தினாங்க. இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்தை தெரிஞ்சு அதை தவறான பாதைக்கு, அதாவது தவறான விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தினாங்கிறதுக்காக இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயிலிறகுகளை மறைத்து வைத்து கொண்டாராம். இந்த நட்சத்திர நேரம் இந்த புத்தாண்டு முதல் நாளே வருது. இந்த நேரத்துல கிருஷ்ணருடைய இந்த திருப்பெயரை மனதார பூஜையர்களை ஒரு நெய் தீபம் ஏத்தி கிருஷ்ணருடைய இந்த திருப்பெயரை 9 முறை சொல்லுங்க. நிலைவாசல்ல 2 தீபம், பூஜை அறையில நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம், பிரசாதமாக என்ன முடியுமோ உலர் பழங்கள் அல்லது பால் அல்லது பழங்கள், செவ்வாழை பழங்கள், வாழைப்பழம், மாதுளம், என்ன பழங்கள் கிடைக்குதோ அது, அல்லது அது எதுவுமே இல்லையா ஒரு டம்ளர் நிறை சொம்புல தண்ணீர் வைங்க. தண்ணீர் வச்சு மனதார கிருஷ்ணருடைய இந்த திருப்பெயரை ஓம் கேசவா ஓம் கேசவான்னு 9 முறை சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது நடந்ததாக எண்ணிக்கொண்டு கிருஷ்ணர் இந்த ஒரு திருப்பெயரை சொல்லி பாருங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயம் நடக்கும். இப்ப நான் சொன்ன பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.